வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. அதாவது முதல்ல இந்த எம்ஹெச்சி ப்ராக்டிக்கல் நான் 5ஆம் தேதி போனேன். அங்கே போயிட்டு வரும்போது எனக்கு இருந்த தாக்கம் தான் நான் வீடியோ போட்டேன். நம்ம பட்ட மாதிரி கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக போட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ மன வலி இருந்தது அங்கே. ஒரு மார்க் போடும்போது எதன் அடிப்படையில் அவங்க போடுறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ அதான் இதுக்கப்புறம் யாரும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். என்னை பொறுத்தவரையும் நீ நல்லா பண்ணியான்னு என்னை கேட்டிங்கன்னா இல்லை தான். எனக்கு கிடைக்குமான்னு கிடைக்காதான்னு தெரியாது. ஆனால் நான் இப்போது நானும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போவேன், சமையல் வேலைக்கு போவேன், எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவேன். ஸோ அதான் நமக்கு பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்குது. நம்மளோட பண கஷ்டம் ஒரு நிரந்தர வேலை. ஸோ இதனால தான் நம்ம அங்கே போனோம். நமக்கு அந்த வேலையோட ஒரு நம்மளோட தாக்கம், நமக்கு அந்த வேலை தான் முக்கியம். ஸோ அதனால தான் அவ்வளோ வருத்தம் நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ நான் போட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தோழர் போட்டிருந்தாரு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எந்த ஒரு டாஸ்க் நான் பண்ண போனாலும் உடனே நெக்ஸ்ட்டுன்னு சொல்ல போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் நான் போடுறேன் பாருங்கள். அதை பார்த்த உடனே நான் ஒரு 6 நாளுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் அவர் இன்றைக்கும் படுறாரு. ஸோ இந்த மாதிரி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஏன்னா நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. குடும்ப கஷ்டம் இருக்கும் தான், ஃபேமிலி எல்லாம் நம்மளை திட்டுவாங்க, போவாங்க, எல்லாம் வருவாங்க தான். ஆனால் இந்த கஷ்டம் இதை நம்மளால் வேற யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு பண்ண முடியாது. அப்படியே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எதுவுமே எல்லாத்தையும் ஏற்றுப்போம். நம்ம எவ்வளோ அடித்தாலும் நம்ம ஏற்றுப்போம். நம்ம மனம் தாங்கும். அந்த நம்பிக்கையே வாங்க. உங்களால் படித்து நல்ல ஸ்கோர் பண்ணி இந்த ப்ராக்டிக்கல் வர முடியுதுன்றப்ப வேறு எந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் நிறையா வரும். 10ஆவதுக்குள்ளே வரும், 12ஆவதுக்குள்ளே வரும், டிகிரி லெவல்லாம் வரும். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஒரு தோழரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ கான்ஃபிடென்ட் வீடியோ போடுங்க பெட்டராகுன்னு சொல்லிட்டு. நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறாதீங்க. உண்மையாக எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஒரு 7 வருஷமாக டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன். இந்த சேனலில் போயிட்டு வீடியோஸ்லாம் பாருங்களேன், கீழே ஏதோ போட்டிருப்பேன். அப்போது படிக்கிறவங்களும் விட்டுறக்கூடாது, புரியுற மாதிரி சொல்லித்தரணும், இந்த மாதிரிலாம் எண்ணங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் முடங்கி போயிடுச்சு. அது ஒரு லக்கு. இதுலேயும் எனக்கு யூடியூப்லேயும் ஒரு லக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே ஆரம்பித்தேன். ஆனால் அந்தளவு லக்கு வேலை செய்யலை. ஸோ அதான், ஒருத்தவன் எவ்வளோதான் கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து தான் வரணும். ஓகேங்களா? உண்மையாக இதுக்கு தான் நான் முத்துக்குமார் ஒரு வரிகள் சொல்லியிருப்பாரு அழகா. அதாவது ஒருத்தவன் தடுமாறி கீழே விழுந்து எழுந்து போயிட்டே இருக்கானா. அவன் 10ஆவது தடவை கீழே விழும்போது அந்த பூமி சொல்லுதான், பயப்படாதே மகனே, எழுந்துரு, 9 தடவை விழுந்து எழுந்தவன் நல்லவா நீ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எத்தனை தடவை நம்ம கீழே விழுவோம், ஆனால் எழுந்து நடந்துகிட்டே இருப்போம். நமக்கான நாள் கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் விட்டுறாதீங்க, பார்த்துக்கலாம். முட்டி மோதுவோம், படிச்சுட்டே இருங்க. நல்ல வேலைக்கு போகிறோம். அரசு வேலை மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது வாய்ப்பு, எந்த வாய்ப்பு வந்தாலும் தவறாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல வேலைக்கு போங்க. இது ஒன்று தான் நம்ம உலகம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராக்டிக்கல் நினச்சி யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த ப்ராக்டிக்கலில் நீங்கள் நல்லாவும் பண்ணியிருப்பீங்க. யாருக்குமே இதுதான் ப்ராக்டிக்கல், சரியான ப்ராக்டிக்கல், இதுதான் சரியான ப்ராக்டிக்கல் அப்படின்னு தெரியல. இதுதான் உண்மை ரீசன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு நான் என்னதான் வீடியோ போட்டாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை அதுதான் சரி, இல்லை இதுதான் சரி. இப்போதைக்கு என்னோட மனநிலை என்னன்னா, இதுவரையுமே யார் பாஸ் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதை நம்புங்க. நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்னு நினச்சாலும் அது கிடையாது உண்மை. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்புங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. அடுத்த தேர்வு எதாவது படிங்க, அடுத்த வேலையை பாருங்கள். உங்களுக்கான நாள் கண்டிப்பாக வரும். நீங்கள் இன்டர்வியூ போவீங்க, நல்ல வேலைக்கு போவீங்க, இதில் கூட பாஸ் ஆவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும். வெயிட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. எதுக்கும் மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம அரசு வேலைக்கு போவோம்.